இந்த வீடியோவில் இந்த ஒயர் கூடையோட மேல் பாகம் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே அடிபாகம் வந்து நான் அப்லோட் பண்ணி இருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இதில் 15 வரிசை போட்டிருப்பேன். க்ரீன் கலரு 5 வரிசையும் ஒயிட் கலர் 10 வரிசையும் கொடுத்துருப்பேன். மேலே 3 வரிசை க்ரீன் கலர், கீழே 2 வரிசை க்ரீன் கலர் கொடுத்துருப்பேன். சென்ட்ராக 10 வரிசை ஒயிட் கலரு கொடுத்துருப்பேன். இப்போ இதில் பாருங்கள், மேல் பாகம் வந்து ரன்னிங் ஒயரை வச்சு நான் ஜாயின் பண்ணுறேன். நான் ஜாயின் பண்ணது வந்து சிவன்கண் முடிச்சில் ஜாயின் பண்ணியிருப்பேன். ஆனால் கழட்டிட்டு தான் ஏணிப்படி முடித்து போட்டிருப்பேன் நான். அதனால் நீங்கள் சாதா நாட்டு இருக்குது இல்லையா, அதில் ரன்னிங் ஒயரை வச்சு ஜாயின் பண்ணுங்கள். நம்ம எங்கே இருந்து ஒன்றாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். சைட்லேயும் ஜாயின் பண்ணலாம், இல்லை ஓரத்துலேயும் ஜாயின் பண்ணலாம். நம்ம எங்கேருந்து ஜாயின் பண்ணுறோமோ அது பக்கத்து நாட்டில் எடுத்துகிட்டு வந்து முடித்தோம்னா ஏணிப்படி முடித்து போட வசதியாக இருக்கும். நான் வந்து ஏற்கனவே போட்ட ஒயர் கூட ஏணிப்படி முடித்து போடாமல் நார்மலாக போட்டேன். இது வந்து ஏணிப்படி முடிச்சில் தான் வந்து போட்டிருக்கேன். ஏன்னா அந்த மேல் பாகம் ரவுண்டு ஒரு வளைவாக வரணுன்றதுக்காக அந்த மாதிரி போட்டிருக்கேன். எப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் நீங்கள் ஏணிப்படி முடித்து போடணுன்னா நார்மல் நாட்டில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு போடுறதுக்கு வசதியாக இருக்கும். இதில் வந்து ஒரு வரிசை போட்டதுக்கப்புறம் நான் ஏணிப்படி முடித்து போட்டுட்டு அதுக்கப்புறம் 2வது வரிசையில் ஒரு 4 ஒயர் கட் பண்ணி சொருகி தான் வந்து போட்டிருப்பேன். ஒரு சிவன்கண், ஒரு சாதா நாட்டு, ஒரு சிவன்கண், ஒரு சாதா நாட்டு, அந்த மாதிரி பேட்டர்னில் வந்து இந்த வரிசையை போட்டிருப்பேன். அந்த மூலையில் வந்து சிவன்கண் நாட்டு தான் போட்டிருப்பேன். ஆனால் சைடில் திருப்பும் போதும் சிவன்கண் நாட்டு போட்டிருப்பேன். அது சைடில்ன்றதுனால அட்ஜஸ்ட் ஆச்சு. ஆனால் வரிசையில் வந்து 2 சிவன்கண் போட முடியாது. நீங்கள் போடும்போது சைடு திருப்புற மூலையாக இருந்தால் அந்த சைட்லேயும் இருக்கலாம், இந்த சைட்லேயும் இருக்கலாம். அது அந்தளவுக்கு பெருசாக தெரியாது. ஏன்னா அதுக்கப்புறம் நான் ஒயர் இடையில ஜாயின் பண்ணுவேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வந்து அந்த பேட்டர்ன் வந்து அட்ஜஸ்ட் ஆச்சு. அதனால் நீங்கள் வந்து போடும்போது குழப்பம் வர வேண்டாம், பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போடுங்க. இப்போ ஒரு வரிசை போட்டு முடிச்சிட்டேன். இப்போ அந்த இடத்துல வந்து சிவன்கண் நாட்டு இருக்குது. சிவன்கண் நாட்டில் ஏணிப்படி முடிச்சு வந்து சரியாக அமையலை. அதனால் கழட்டிட்டு ரன்னிங் ஒயரை வச்சு சிவன்கண் நாட் போட்டதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற சாதா நாட்டில் நான் ஏணிப்படி முடித்து போட்டேன். அதனால தான் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே சொல்லியிருக்கேன், நீங்கள் போடும்போது ரன்னிங் ஒயரை வச்சு ஸ்டார்ட் பண்ணும்போது சாதா நாட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஏணிப்படி முடித்து சிவன்கண் நாட்டில் சரியாக பொருத்தமாக அமையலை. இப்போ பாருங்கள், இப்போ சாதா நாட்டில் ஏணிப்படி முடித்து எப்படி போடுறதுன்றதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இல்லையா, எனக்கு வந்து ஏணிப்படி முடித்து போட வராது, சரியாக வரல அப்படின்னா நீங்கள் நார்மலாகவே ஒயர் கூடையை போட்டுக்கின்னு வந்தீங்கன்னா மேலே வந்து ஒரு வரிசை முன்னே ஒரு வரிசை பின்ன அந்த மாதிரி வரும். அது வந்து நீங்கள் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணுன்னா, புடி போடுற இடத்துல அதை மறைச்சி
ஒரு இதுவாக பண்ணனா நல்லாயிருக்கும். அது நான் எப்போவாவது நார்மல் ஒயர் கூட போடும்போது உங்களுக்கு அதை ஷோ பண்ணி காமிக்கிறேன். இப்போ 2வது வரிசை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதில் தான் வந்து 4 ஒயரை கட் பண்ணி 4 முலையிலையும் ஜாயின் பண்ணியிருப்பேன். ஏன்னா அந்த மூளை சைடில் 2 7 கண் வருதுன்றதுனால நான் ஒயரை கட் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ 2வது வரிசையில் ஒரு சைடு போட்டிருக்கேன். ஒயரை வந்து அதே அளவு வச்சு சொருகிறதுக்கு கொஞ்சம் விட்டு கட் பண்ணணும். கட் பண்ணி சொருகி முடிச்சுட்டு பக்கத்தில் என்ன நாட்டு இருக்குதுன்னு பார்க்கணும். ஏன்னா ஒரு வரிசை சுற்றி வரும்போது நாட்டுங்க வந்து மாறலாம். அதனால் பக்கத்தில் என்ன நாட்டு இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்றாப்புல நம்ம நாட் போடணும். பக்கத்தில் வந்து சாதா நாட்டு இருந்தால் சிவன்கண் நாட் போடணும். சிவன்கண் நாட்டு இருந்தால் சாதா நாட் போடணும். இதில் வந்து சாதா நாட்டு இருந்தது பக்கத்தில், நான் சிவன்கண் நாட் போட்டிருப்பேன். 4 சைடும் இந்த மாதிரி ஒயர் சொருகி போட்டதுக்கப்புறம் வந்து ஒயர் கூட நல்லா அட்ஜஸ்ட் ஆகி வந்தது. அந்த மாதிரி வந்து நீங்கள் பார்த்து போடுங்க. ஒயர் சொருகாமல் போடுற ஒயர் கூடிய வீடியோவும் அடுத்து நான் அப்லோட் பண்ணுவேன். அதையும் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. எப்போவுமே ஒரு ஒயர் கூட போடணுன்னா முழு வீடியோவும் முழுசாக பார்க்கணும். பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம ஒயர் கூட போடணும். அப்போ தான் அந்த ஒயர் கூட நல்லா வரும். இடையில சேஞ்சஸ் பண்ணி இருக்கலாம். அதனால் நீங்கள் முழு வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் ஒயர் கூடைய போடுங்க. ரெண்டாவது வரிசை ஆரம்பித்ததே நம்ம சாதா நாட்டில் தான் ஆரம்பித்தோம். அதனால் ஏணிப்படி முடிச்சு போட ஈஸியாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் வந்த அத்தனை 15 வரிசையும் வந்து சாதா நாட்டில் தான் கலர் வந்து அதுவே அமைஞ்சது. சாதா நாட்டில் ஸ்டார்ட் பண்ணுறாப்புல 3வது வரிசை வந்து ஒயிட் கலர் வசதியாக வச்சு ஜாயின் பண்ணியிருப்பேன். நீங்கள் போடும்போதே உங்களுக்கு நல்லா வரிசை ஒயிட் கலரை வச்சே தான் போட்டேன். அதுக்கப்புறம் மேலே 3 வரிசை க்ரீன் கலரை வச்சு போட்டிருப்பேன். ஏன்னா மடித்து சொருகிறதுக்கு ஒரு வரிசை தேவைன்றதுனால. அதுக்கு மேலே 15 வருஷத்துக்கு மேலே அங்கே ஒயர் வந்து இல்லை. அதனால் நான் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஒயர் ஜாயின் பண்ணும்போது நார்மல் நாட்டில் ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் ஏணிப்படி முடித்து போட வசதியாக இருக்கும். இதுக்கப்புறம் எந்த மாற்றமும் செய்ய தேவையில்லை. ஒரு வரிசை நார்மல் நாட்டு, ஒரு வரிசை சிவன்கண் நாட்டு, அந்த மாதிரி பேட்டர்ன்லேயே போட்டுக்கினே வரணும். இப்போ ஒயிட் கலரை வச்சு ஒரு 6 வரிசை போட்டதுக்கப்புறம் அதை வீடியோவில் காமிச்சிருக்க பாருங்கள். அப்படியே கண்டினியூவாக ஏணிப்படி முடித்து ஒவ்வொரு வரிசைக்கும் இருக்கும். இப்போ பாருங்கள் 10 வரிசை வந்து நான் ஒயிட் கலரும் மேலே 3 வரிசை க்ரீன் கலரும் கொடுத்துருப்பேன். ஒயர் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு சில ஒயர்லாம் சின்ன சின்னதாக ஆகிட்டதுனால முடிச்சிக்கலான்னு சொல்லிவிட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன் ஒயர் கொடியை.